ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேஸ் டியூஷன்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் குரோமட்டோகிராஃபி டெக்னிக்கை நான் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காம கிரேஸ் டியூஷன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிளாக் இங்கில் பிளாக் கலர் மட்டும் இல்லாமல் இன்னும் எவ்வளோ கலர்ஸ் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? கண்டுபிடிக்கிறதுக்கு பேப்பர் குரோமட்டோகிராஃபி டெக்னிக்கை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். குரோமட்டோகிராஃபி அப்படின்றது ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் மூலமாக ரெண்டு இல்லை அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாலிட்ஸ் ஒரு சொல்யூஷனில் டிசால்வ் ஆகி இருக்கும்போது அதை நம்ம செப்பரேட் பண்ணலாம். அதுக்கு நம்ம ஃபில்டர் பேப்பர் எடுத்துக்கணும். அந்த ஃபில்டர் பேப்பரில் கீழே இருந்து லாஸ்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். பேப்பரோட லாஸ்ட் எட்ஜில் இருந்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அதுக்கப்புறமா ட்ராப்பரில் இங்க் எடுத்துட்டு, ஏன்னா இங்கில் தான் என்ன கலர்ஸ்லாம் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம்ல, ஸோ ட்ராப்பரில் இங்க் எடுத்து ஒரு ட்ராப் அந்த லைனோட சென்டரில் விடணும். அது ட்ரை ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பீக்கரில் வாட்டர் எடுத்துக்கணும். ஒரு ஜாரில் வாட்டர் எடுத்துட்டு அந்த பேப்பர் இருக்குல்ல, ஃபில்டர் பேப்பர், அந்த ஃபில்டர் பேப்பரை நம்ம உள்ளே டிப் பண்ணும் போது எப்படி டிப் பண்ணோம் அப்படின்னா, வாட்டர் லெவலுக்கு கொஞ்சம் மேலே நம்ம ட்ரா பண்ண லைனும் இங்க்கும் இருக்கணும். இங்க்கும் வாட்டரும் டச் ஆகக்கூடாது. வாட்டர் லெவலுக்கு கொஞ்சம் மேலே இங்க் ட்ராப் இருக்கிற மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்கள். தண்ணி என்ன ஆகும்னு கேப்லரி ஆக்ஷன் மூலமாக மேலே அப்படியே அந்த வாட்டரில் அந்த பேப்பரில் ரைஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது மேலே ரைஸ் ஆக நம்ம இங்கில் இருக்கக்கூடிய டைஸ் கலர்ஸ், என்னெல்லாம் கலர்ஸ் இருக்கோ அதுவும் மேலே அப்படியே ரைஸ் ஆகும். கேப்லரி ஆக்ஷன் மூலமாக வாட்டர் லெவல் மேலே அப்படியே அந்த பேப்பரில் அப்படியே ரைஸ் ஆகும்போது அந்த இங்கில் இருக்கக்கூடிய டைஸ், ஒவ்வொரு கலர் டையும் ஒவ்வொரு ஸ்பீடில் மேலே போகும். ஸோ அதோட சால்யூபிலிட்டி லெவலுக்கு ஏற்ற மாதிரி, அதோட ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி மேலே ரைஸ் ஆகும்போது ஒன்று ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக நம்மளுக்கு பார்க்க தெரியும். ஸோ இது மூலமாக டிஃப்ரெண்ட் ஹைட்டில் ஒவ்வொரு டையும் செப்பரேட் ஆகும். ஏன்னா அந்த டைக்குன்னு தனியாக ஒரு ஸ்பீடு இருக்குது, மூவ் ஆகுற ஸ்பீடு. ஸோ இது மூலமாக நம்ம டைஸை செப்பரேட் பண்ணிடலாம். பேப்பர் குரோமட்டோகிராஃபி மூலமாக ஈஸியாக டிஃப்ரெண்ட் கலர்ஸை நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். தேங்க்யூ. Thanks for watching. Please subscribe to Grace Tuition Center YouTube channel and stay tuned. Thank you.